பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு குழந்தை பிறந்தோன்ன 3வது மாதத்திலே காட்டக்கூடியது சூரிய தர்சனம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இப்ப அடுத்தது 4வது மாசம். ஒரு குழந்தை பிறந்து 4வது மாசம் செய்யக்கூடிய வேலை என்ன? சந்திர தரிசனம். ராத்திரி வேலை அந்த குழந்தைய மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் சந்திரனை காட்ட வேண்டும். சந்திரனை மட்டும் காட்டக்கூடாது, 27 நட்சத்திரங்களும் அங்க இருக்கு, எல்லா நட்சத்திரங்களையும் காட்டணும், சந்திரனையும் காட்டணும். குழந்தைக்கு ஏன் சந்திரனை காட்டணும் அப்படின்னா, குழந்தை பிறக்கும் பொழுது தோஷங்கள் இருக்கும். குழந்தை பிறக்கும் போது தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி போய் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் சந்திர தரிசனம் என்ற ஒன்றை பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது நாளடைவில் எல்லாருக்கும் மறந்து போச்சு. நம்ம வேகமான காலகட்டத்துல அடுத்து 3 மாசம் ஆச்சா குழந்தைய தூக்கின உடனே முதல்ல கோவிலுக்கு போகணும், கோவில்ல போய் சுவாமி கிட்ட காட்டணும், அடுத்தது அங்க போனோம் இங்க போனோம். அதை தவிர என்ன தெரியுமா, குழந்தை பிறந்தோடனே டப்பார்னு ஒரு 3 மாசம் கழிச்சு விபூதியும் மஞ்சளும் குங்குமத்தையும் வச்சு விட்டுருவாங்க நெத்தியில. அது வைக்கவே கூடாது. 2 விஷயத்துக்காக வைக்க கூடாது. ஒண்ணு, அந்த குழந்தைக்கு வைக்க அதுக்கு சாஃப்ட் ஸ்கின். அப்ப குழந்தைக்கு வைக்கும் பொழுது அந்த கெமிக்கலால அலர்ஜி ஆயிடும் குழந்தைக்கு. ஒண்ணு. 2வது, 1 வயசு வரைக்கும் அது தெய்வத்துக்கு சமமான குழந்தை. மைதான் வைக்கணும், மைதான் வைக்கணும். அந்த குழந்தையை போட்டு பாடாய் படுத்தலாம் கூடாது. இஷ்டத்துக்கு அப்படி தூக்குறது இப்படி தூக்குறது அந்த மாதிரி தூக்குறது அதெல்லாம் தூக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்கு விபூதி எல்லாம் 1 இயருக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஒருவேளை குழந்தைக்கு, சார் நான் இந்த பதிவு பார்க்கும்போது என்னோட குழந்தைக்கு 1.5 வயசு 2 வயசு மேல போயிடுச்சு சார், பரவாயில்ல விட்டுருங்க. இப்ப மாசமா இருக்கிறவங்க, இன்று குழந்தை பிறந்திருக்கிறவர்கள், இல்ல குழந்தை பிறந்து 2 மாசம் ஆச்சு, குழந்தை பிறந்து 3 மாசம் ஆச்சு, நான் இப்ப சூரிய தரிசனம் பண்ணலாமா? பண்ணுங்க. இல்ல சாமி, நான் இந்த பதிவு கேட்கும் போது 3.25 மேல ஆயிடுச்சு வயசுக்கு, தாராளமா பண்ணலாம். ஆனா 4 மாசம் ஆயிடுச்சுன்னா பண்ணாதீங்க. சந்திர தரிசனம் போயிடுங்க. 3 மாசத்துல பண்ணல, முடிஞ்சிடுச்சு, 4 மாசம் 4 நாள் நடக்குது, தாராளமா சந்திர தரிசனம் பண்ணுங்க. 4 மாசம் வரைக்கும் சந்திர தரிசனம் பண்ணலாம். சந்திர தரிசனம் பண்ணாதான் அந்த குழந்தைக்குள்ள தோஷங்கள்லாம் போயிடும். சந்திரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சூரியனோட ஆசீர்வாதம் காத்தால, சந்திரனோட ஆசீர்வாதம் ராத்திரி, எல்லா நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு தோஷம் போச்சுன்னா குழந்தை நல்லா இருக்குமா? அந்த குழந்தை நல்லா இருந்தா நமக்கு நல்லது இல்லையா? நம்மளுடைய வாரிசு தானே. நம்மளுடைய வாரிசு மேன்மேலும் வளர வேண்டும் என்றுதான் இத்தனை தரிசனங்களை வச்சிருக்காங்க பெரியவங்க சாஸ்திர சம்பிரதாயத்துல. நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நம்மளோட மூதாதையர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? காலங்கள் வர வர எல்லாமே மறந்து 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 போயிடுத்து. ஒண்ணு போயிடுத்து. என்ன? தூளியில ஆட்டுறது. தூளியில ஆட்டுறது. தூளியை வச்சு அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு தூளி போடுவாங்க. யார் ஆட்டுவாங்க? அம்மா படுத்துட்டு இருப்பாங்க. இந்த தாத்தா பாட்டியோட வேலை என்ன தெரியுமா? குழந்தைய பாட்டு பாடி ஆட்டுவாங்க. அந்த ஆட்ட அந்த குழந்தை அப்படியே நிம்மதியா அந்த தூளியில தொங்கும். எப்படி தொங்கும்? என்னுடைய சொந்தக்காரங்களோட நான் இருக்கேன், யாருன்னு தெரியாது குழந்தைக்கு, சொந்தக்காரங்களோட நான் இருக்கேன், சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தொங்கும். இன்னைக்கு அந்த தொட்டில் சமாச்சாரம் போயிடுச்சு. தொட்டிலே கிடையாது, தாத்தா பாட்டி பாட்டு பாடுறதே கிடையாது. இன்னொன்னு, தாத்தா பாட்டியோட இருக்கிறதே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி ஒரு இடம், நாம ஒரு இடம். அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, பாடல்களும் பாடுறதில்ல, நல்லதும் சொல்லி கொடுக்கறது இல்ல. எப்படி தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாக்கள் எல்லாம் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. தாத்தா அப்பா எல்லாமே என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? அந்த தொட்டில ஆட்டிக்கிட்டே ஒரே ஒரு பாட்டு தான், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே. அது அப்படியே ராகமா பாடிண்டே இருக்கும்போது அந்த குழந்தை அப்படியே தூங்கும். இந்த பாடல்களை கேட்டு கேட்டு அந்த குழந்தை சிரிக்கும்.
அப்படியே அந்த இதை பார்க்கலாம், அப்படியே சிரிக்கும் அழகா. அழகா சிரிக்கும் பொழுது அது அந்த பாடலோட ராகம் அதுக்கு தெரியுங்க. குழந்தை தெய்வ குழந்தை 1 இயர் வரைக்கும் தெய்வங்கள் சொல்லுவாங்க. அந்த குழந்தையோட கண்ணுல பெருமாள் வந்து விளையாட்டு காட்டுவாரு, சிரிக்க வைப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பாட்டை கேட்க கேட்க அந்த குழந்தை அப்படியே தூங்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் தெரியுமா, அந்த குழந்தையே பாட ஆரம்பிக்குங்க. ஏன்? தூங்கிட்டே இருக்கும்போது அதோட காதுல இது ஒலிக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் குழந்தைகள் இருக்க வீட்டுல தெய்வ பாடல்களை மட்டும் பாட கத்துக்கோங்க, வேற எதுவுமே வேண்டாம். குழந்தை பார்த்து பார்த்து இப்ப நிறைய இடத்துல என்ன பார்க்கணும், டிவியை போடுறோம், அதுல எல்லாம் போகுது, குழந்தை அப்படியே பார்த்து சிரிக்குது, ஆடுது. உடனே நம்ம ஒரு சந்தோஷம், பார் என் குழந்தை சினிமா பாட்டெல்லாம் பாட ஆடுது பார். வேணாம். 1 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. 1 வயசு 1 வருஷம் இல்லைங்க, ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், 4வது 5 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த குழந்தைக்கு சூது வாது எதுவுமே தெரியாது, நல்லது மட்டும்தான் தெரியும். அதனால குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும், சந்திர தரிசனம் கண்டிப்பா பண்ணணும், நல்லது சொல்லி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை தான் அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தையும் அறிவுள்ள குழந்தையாக பிறக்கும், நல்ல படிப்பை கற்றுக்கொள்ளும், நன்றாக வாழும். செய்யறீங்களா? என்னென்ன செய்யணும்? சூரிய தரிசனம் 3ஆம் மாசம், சந்திர தரிசனம் 4ஆம் மாசம் செய்யுங்க. அப்படி உங்க குழந்தை தேஜஸா இருக்கும், அழகா இருக்கும், நன்றாக இருக்கும். செய்யறீங்களா? ஏன் தெரியுமா? உங்க வாரிசுங்க. அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நினைச்சு பாருங்க. வாந்தி வந்தது, ஆஸ்பத்திரி போனீங்க, எவ்வளவு இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, குழந்தை நல்லபடியா பிறக்கணுமேனு எவ்வளவு தவம் இருந்திருக்கும் இல்லையா? நல்லா இருங்க, உங்களுடைய வாரிசோட அருமையா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.